என்னடா இவன் தமிழ்ல போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றான்னு இங்க வந்து தனியா உட்காந்து பேசுறானே பார்க்காதீங்க. போர்டு இல்லை, போர்டு கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் வாங்கிடுவேன். ஆனால் இந்த தமிழன் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம், உங்களோட ஓல்டு ரியாலிட்டிலேருந்து நியூ ரியாலிட்டிக்கு எப்படி நம்ம மூவ் பண்ணலாம், இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடிக்ஷனை பற்றி பார்ப்போம். ஏன்னா பேசிக்கே அதான், ஓகேவா? இன்னும் முறைச்சிங்கன்னா பார்க்குறீங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எதுவும் இல்லை, நோட்ஸ். அடிக்ஷன் நான் சிம்பிளாக நம்ம எல்லோரும் பார்க்குறது வந்து சொல்கிறேன். ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்கல்ல இந்த படம், புகை பிடிச்சா கேன்சர் வரும்னு. தெரிஞ்சு தானே பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது தெரியும், பட் எதனால் அவங்க பிடிக்கிறாங்கன்னா அவங்க தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே வந்ததுனால அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுடுச்சு ஆல்ரெடி. அவங்களே விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. பட் அது இப்போ அவங்களுக்கு நம்ம மூச்சு விடுற மாதிரி. கொஞ்சம் உடலை அவங்க அதை ஸ்மோக் பண்ணலைன்னா அவங்களுக்கு தலைவலிக்கலாம், அப்புறம் எதனா உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஓகே, அது அவங்களுக்கு மூச்சு விடுற மாதிரி. அது எப்படி ஆச்சுன்னு கேட்டால், தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கினே இருந்தால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ப்ரோக்ராம் ஆகிடும். ஓகேவா? சப்கான்ஷியஸ் மைண்ட் அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்படுது, எதை வச்சு பண்ணப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, 21 நாள் தொடர்ந்து பண்ணால் எதுவுமே பழக்கம் ஆகிடும்னு. லிட்ரலி இதை 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 இந்த மைண்டை பேஸ் பண்ணி தான். நம்ம கான்ஷியஸ் மைண்டை வச்சு 21 days தொடர்ந்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தால் அது நம்ம பிரெயினுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, ஃபெமிலியர் மீன்ஸ் பழக்கப்பட்டது. மூச்சு விடுறது, காலையிலேருந்து பல்லு வளர்க்கறது படி 21 நாள் பண்ணால் பழக்கம் ஆகிடும். அது தொடர்ந்து பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணலாம். ஒரு வாட்டி பண்ணால் அது தொடர்ந்து நம்ம மூச்சு விடுற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, செகண்ட் திங், இதை நம்ம நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காலையிலேருந்து ஜிம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஷியஸாக புதுசாக பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் கான்சன்ட்ரேஷன் தேவை. இப்போது கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது நம்ம கவனத்தோடு பண்ணுறது. இப்போ நான் காலையிலேருந்து குளிக்கிறேன், பல்லு வளர்க்குறேன்றது சப்கான்ஷியஸாக நான் நினைக்கிறனால பண்ணும் டைரெக்டாக. பட் இந்த கான்ஷியஸாக பண்ணுறதுன்றது ஒரு புது விஷயத்தை செய்யும்போது, ஒரு மேக்ஸ் போடும்போது, ஓகே, மேக்ஸ் போடும்போது நம்ம போடுவோம் 2++2+2 அப்படின்னு போட்டு கான்ஷியஸாக ப்ளஸ் பண்ணி போடுவோம் ஆன்சரை. அதேமாரி கான்ஷியஸாக தொடர்ந்து 21 நாளைக்கு பண்ணுறது பேர் தான் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம். அது கான்ஷியஸாக பண்ணும் தொடர்ந்து. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் சும்மா இல்லை. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு போகிறீங்கன்னா அது அது உங்களையே விட்டு போகிற மாதிரி. இப்போ நான் எப்படி சொல்றது, நான் என்னோட லைஃப் லாங் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். இப்போ நான் வேற ஒன்றத்தை மாற்றும்போது என்னோட லைஃப் லாங் பண்ணதே நான் அதை பிரேக் பண்ணிட்டு போகிறேன்னு அது விடாதில்ல. அதனால தான் கான்ஷியஸாக பண்ணோம். அதோட எமோஷ்னலை கட் பண்ணும். கொஞ்சம் அளவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் 21 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் போனால் பழையிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுரும். செகண்ட் திங், ஃபெமிலியர் அன்ஃபெமிலியர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபெமிலியர் அப்படின்றது இப்போ எனக்கு பழக்கப்பட்ட ஒன்று. நான்
நான் எனக்கு செய்ய பிடிக்கும், தொடர்ந்து செய்வேன் அதை. உதாரணத்துக்கு என் டெய்லி குளிக்கிறது, அது எனக்கு ஃபெமிலியர். பட் புக் எடுத்து வச்சு படிக்கிறது, அது எனக்கு அன்ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா அது எனக்கு தொடர்ந்து பண்ண பிடிக்காதுல்ல. அதே மாதிரி தான் இப்போது ஃபெமிலியர்ன்றது உங்களுக்கு பிடிச்சது, அதை செய்ய உங்களுக்கு பிடிக்கும், ஆர்வத்தோடு இருப்பீங்க. அன்ஃபெமிலியர்ன்றது ஐயோ இதுவா, பண்ணுமா, பண்ண வேணாவா அப்படின்னு ஒரு டபுள் மைண்டாக இருக்கும், பண்ணக்கூடாதுன்னு தோணும், ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, உங்களோட ஃபெமிலியர், உங்களோட பழக்கப்பட்ட சூழல்ல இருந்து அன்ஃபெமிலியர், பழக்கப்படாத அந்த ஜிம், உங்களோட ஃப்யூச்சர் கோல், அதை அதை இந்த அன்ஃபெமிலியரை ஃபெமிலியராக மாற்றணும். ஓகே, இப்போ அதுக்கான ப்ராசஸ் என்னன்னா, நீங்கள் அந்த பர்சனாகவே மாறணும். இல்லை, எப்படி மாறுறது? அந்த பர்சனாக மாறுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஆனேன்னா, அவனை பற்றி எனக்கு முழுசாக, அவன் என்னென்ன பண்ணுறான், அவன் காலைல எத்தனை மணிக்கு எழுந்துப்பான், அவன் என்ன சாப்பிடுவான், அவன் எது மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், அவனோட ஹேபிட்ஸ், அவனோட ருட்டீன், இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றது ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் எடுக்கணும். மினிமம் ஒரு 6 to 8 to 10 பாயிண்ட்ஸ் வரும். அதை வந்து எடுங்க. நோட்ஸ், ஒரு புது பேஜ் எடுத்து நோட்ஸ் எழுதுங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க. செகண்ட் திங், நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? எப்படியோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் போகாதீங்க, யூடியூப்லேயே பாருங்கள். யூடியூப்பில் நீங்கள் யாராக மாறணுமோ அவங்களோட வீடியோஸ் பாருங்கள், அவங்க ஃபாலோ பண்ணுற ஹேபிட், ரூட்டீன் எல்லாம் நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க. 21 நாளைக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. சிம்பி எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு ஒன்று என்னன்னா, என்ன வேற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது. கம்பேர் டு அதர் பர்சன், இட்ஸ் வெரி வெரி பேட். ரொம்ப சாரி, எவ்வளோ கேவலமானது சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமானது அது. அவன் நல்லா இருக்கானா, அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கேற்ற ஒரு சூழல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவன் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, அவன் சப்கான்ஷியஸ் மைண்டு. நீங்கள் உங்கள் சூழல் எப்படி இருக்குது, நீங்கள் தான் உங்களை எவால்வ் பண்ணுவீங்க. புரியுதா? மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அது இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒன்று. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். நான் இதுக்கு தகுதியானவன், என்னால் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும், என்னால் இன்னைக்கு ஜிம் போக முடியும், என்னால் இன்னைக்கு 10 கிலோமீட்டர் ரன் முடிக்க முடியும், என்னால் இன்னைக்கு காலேஜ் போய் படிக்க முடியும், வந்து வீட்டில் வந்து நல்ல 2 hours புக் எடுத்து படிக்க முடியும். உங்களை நம்பணும். யார் என்ன சொன்னாலும் காதில் போட்டக்கூடாது. புரியுதா? செகண்ட், நீங்கள் அந்த பர்சனாகவே வாழணும். எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி. ஓகே, இப்போது நான் இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் அந்த க்ரியேட்டராகவே மாறுறேன். இது எனக்கு புதுசு தான், நான் இப்போது ஒரு 3வது வீடியோ ஷூட் பண்ணுறேன், இருந்தாலும் நான் இப்போ அந்த பர்சனாக தான் மாறிக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் பேசிக்காக வீட்டில் வந்து என்ன பண்ணுவேன்,
படுத்து தூங்குவேன். இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறணும் அப்படின்றதுனால நான் இது வரைக்கும் படித்த புக் எல்லாம் இது காட்டுறேன். 1 2 3 4 5 இது ஆன்லைனில் ஒரு 4-5 புக்கு படித்தேன். ஆனால் இதெல்லாம் நான் நம்ம ஸ்கூலில் படிப்போம்ல, பயந்து ஐயோ இல்லைன்னா அடிப்பாங்களே அப்படிலாம் படிக்கல. லவ் பண்ணி பிடிச்சி தேடி 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 ஒரு புக்காக படித்தேன். 100-200 வீடியோ பார்த்தேன். என் மைண்டில் ஸ்டோர் ஆனதெல்லாம் டைரியில் நோட்ஸாக எடுத்தேன். இப்போது எனக்கு தேவையான கண்டென்ட்டை நான் காலிலேருந்து ஷூட் பண்ணுறேன். இதை ஒரு பார்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி இருப்பாரோ அவராகவே நான் மாறுறேன். என்னாலே மாற முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். ஃபஸ்ட்டு பீயிங் அந்த பர்சனாகவே மாறுங்க. செகண்டு அவராகவே வாழுங்க ஃபிசிக்கலாக. தேர்ட் திங் விஷுவலைசேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதுக்கு எமோஷ்னல், தாட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வச்சு தான் அதுக்கிட்ட பேச முடியும். பட் இன்னொரு ஷார்ட்கட் ஒன்று, கான்ஷியஸ் மைண்ட் ஆஃபில் இருக்கும்போது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு அமைதியாக உட்காரும்போது அந்த நேரத்தில் கான்ஷியஸ் மைண்ட் ஆஃபில் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆனில் இருக்கும். நீங்கள் அதுக்கிட்ட என்ன சொன்னாலும் செய்யும், எது கேட்டாலும் கொடுக்கும். அதுக்கு விஷுவலைசேஷன் பண்ணுங்க. இது ஒரு ஷார்ட்கட் தான், பட் பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு மாற்றணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட பெட்டராக இதுக்கு மேலே போடுவேன். ஏன்னா இது எனக்கு 3வது வீடியோன்றதுனால எனக்கு நிறைய இங்கே இருக்குது, இங்கே வரல. அது போக போக உங்களுக்கு நான் அப்லோடு வாங்கிட்டேன்னா அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பேன். இன்னும் ஒரு 2 months, இன்னும் ஒரு 10 வீடியோ தான் இதுமாரி போர்டு இல்லாமல் வரும். அதுக்கு மேலே நான் போர்டு வெளியே நீங்கள் பின்னால் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நோட்ஸ் எடுங்க, உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.